இயேசு தமது இரத்தத்தினால் நம்மை பாவங்களிலிருந்து கழுவினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்மில் பல பேருக்கு சிறை அனுபவம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. குற்றம் செய்தவர், தவறிழைத்தவர், சமூக துரோகிகள், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த சிறைச்சாலை. அந்த சிறையில் சரியான உணவு இருக்காது, தனிமை, வெறுமை இருக்கும். குற்றவாளி என்கிற குற்ற உணர்வு அனுதினமும் துன்புறுத்தி கொண்டே இருக்கும். கொடூரக்காரர்கள் அங்கே நம்மை சித்திரவதை செய்வார்கள், கொடுமைப்படுத்துவார்கள், துன்புறுத்துவார்கள். இவை அத்தனைக்கு மத்தியில் வேதனையோடு துன்பத்தோடு தான் அந்த சிறை வாழ்க்கை அமைந்திருக்கும். இப்படிப்பட்ட சிறை வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் ஒரு மனிதர் இந்த நாளில். அவர்தான் முதல் வாசகத்தில் வெளிப்படுத்தப்படுகிற புனித பவுலடிகளார். சகோதர சகோதரிகளே, விரும்பி சிறையில் இருப்பதை விரும்புகிறார் பவுலடிகளார். ஏனென்றால் கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பொருட்டு அவர் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்பதற்காக சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறார் பவுலடிகளார். கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினை அது வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நாம் தியாகம் செய்வோம். சில தியாக முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த தியாகத்தின் வழியாக யாரோ ஒருவர் பலனடைவார்கள், யாரோ ஒருவர் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள், யாரோ ஒருவருக்கு அன்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும். அதனால்தான் பல தியாகங்கள் இந்த உலகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த நிலையில்தான் கிறிஸ்துவின் பொருட்டு தியாக உள்ளத்தோடு சிறைச்சாலைக்கு செல்லுகிறார் புனித பவுலடிகளார். கிறிஸ்து உயிர்க்கவில்லை, கிறிஸ்து உயிரோடு இல்லை, கிறிஸ்து ஒரு குற்றவாளி என்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவை அனுபவித்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவை உண்மையான மெசியாவாக, மீட்பராக கண்டுகொண்ட புனித பவுலடிகளார் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை சான்று பகர்கிறார். அதனால் அவருக்கு துன்பம், கொடூரம், சிறை, வதைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்கிறார், கிறிஸ்துவின் பொருட்டு ஏற்றுக்கொள்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதையே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் பிரதிபலிக்கிறது. யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உமக்கு தெரியுமே ஆண்டவரே, எனக்கு உன்மீது அன்பு உண்டு என்று உமக்கு தெரியுமே என்று மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்கிறார். ஆனாலும் கடவுள் அவரை விடுவதாக இல்லை. ஆண்டவர் இயேசு அவரை சோதித்துக் கொண்டே இருக்கிறார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கேட்கிறார். யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? மனமுடைந்து போகிறார் பேதுரு. ஏனென்றால் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை. ஆண்டவரே, நான் உன்னை முழுவதுமாக அன்பு செய்கிறேன், என் முழு உள்ளத்தோடு, என் முழு மனதோடு, என் முழு ஆன்மாவோடு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவை மறுதலித்தவர் தானே பேதுரு. அந்த மறுதலிப்பின் நிமித்தமாக தன்னை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க முடியாமல் அது தடையாக இருந்தது. இயேசு மீண்டும் மீண்டும் அவரை சோதித்தறிந்து அந்த கல் பரிசோதிக்கப்பட்ட ஒரு கல் என்று தெரிய வந்தவுடனே, என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்,
அந்த ஆடுகளை நீ கவனித்துக்கொள், அதை பாதுகாத்துக்கொள், அவற்றுக்கு தேவையானதை செய்து அவை நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஆடுகளை வளர்க்க வேண்டியது உன் கடமை, உன் பொறுப்பு என்பதை அவர் மீது அந்த பணியை கொடுப்பதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அன்பினுடைய உச்சம் அது, அன்பினுடைய முழுமை அது, அன்பினுடைய நிறைவு அது. தான் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் காணாமல் போன ஆடுகள் உண்டு, நலிந்து போயிருக்கிற ஆடுகள் உண்டு, காயப்பட்டிருக்கிற ஆடுகள் உண்டு, வலிமையில் இருக்கின்ற வலிமை இழந்து இருக்கிற ஆடுகள் உண்டு, நொந்து போயிருக்கிற ஆடுகள் உண்டு. இப்படிப்பட்ட ஆடுகளை கண்டறிந்து தேற்றுவது, மருந்திடுவது, திடப்படுத்துவது, உறுதி ஊட்டுவது, கூட்டத்தோடு ஒன்றாக சேர்ப்பிப்பது என்கிற கடமை உணர்வு இந்த நாளில் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த கடமையை செய்ய பேதுரு அழைக்கப்படுகிறார். அந்த கடமையை செய்வதாக புனித பவுலடிகளார் தன் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளுகிறார். இன்றைய நாளினுடைய புனித நார்பர்ட் அவர்களை நாம் நினைவு கூறுகிற வேளையில் அவருடைய வாழ்க்கை ஒரு பகட்டுத்தனமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அவருடைய சிறு பருவத்தில் கடவுள் மீது நம்பிக்கையும் பக்தியும் இருந்திருக்கிறது. விசுவாசத்தின் பேரில் தான் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்கிற ஆவல் அந்த சிறு வயதில் இருந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அவர் ஒரு அரச குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பதனால், நல்ல வசதிகள் இருந்தது என்பதனால், வசதியான நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். அதனால் கிறிஸ்துவை விற்று கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஒரு நாள் அவர் குதிரையின் மீது ஏறி வேறொரு ஊருக்கு செல்வதற்காக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பயணம் தடைபடுகிறது. திடீரென்று மின்னலும் இடியும் தாக்க அந்த குதிரை நிலைகுலைந்து போகிறது. நார்பர்ட் அந்த குதிரையில் இருந்து கீழே விழுகிறார். கீழே விழுந்த உடனே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த அனுபவம் பவுலடிகளாருக்கு ஏற்பட்டது. அதே அனுபவம் இன்றைய நாளினுடைய புனிதருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக ஒரு குரல் வெளிப்படுத்தி இருக்கிறது. நார்பர்ட், தீமையை விட்டுவிடு, நன்மையை நாடி தேடு, அமைதியை நோக்கி பயணப்படு என்கிற குரல் ஒலி ஒலித்தவுடனே தன்னுடைய பகட்டான வாழ்க்கையை விட்டுவிட்டு தன்னுடைய தீய நண்பர்களிடமிருந்து விலகி துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முயற்சிக்கிறார். ஒரு துறவியாகிறார். கடுமையான தவம் புரிகிறார். ஒருவேளை உணவு மட்டுமே உட்கொண்டு தவத்தின் வழியாக வலிமை பெறுகிறார், திடம் கொள்ளுகிறார். அதனால் அவருடைய வாழ்க்கையின் போக்கு மாறுகிறது. பிரியமானவர்களே, நற்கருணை பக்தியை அதிகமாக ஊக்குவித்த புனிதராக இருக்கிறார். அதனால்தான் நார்பர்டைன் என்கிற அந்த சபை அருட்தந்தையர்கள் நற்கருணை பக்தியை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். நற்கருணை பக்தியின் வழியாக கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்க முடியும், கிறிஸ்துவின் அருளை பெற முடியும், கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தில் வாழ முடியும் என்பது இந்த தந்தையர்களுடைய பிரச்சாரமாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு குருத்துவ நிலையில் இருக்கிற அவருக்கு ஆயராக, பேராயராக உயரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. அவர் பேராயராகி அந்த மாநகருக்குள் வருகிற போது யாருமே இவரை கண்டுகொள்ளவில்லையா? குறிப்பாக பேராயருடைய இல்லத்திற்குள் வருகிற போது எவரும் இவரை பொருட்படுத்தவில்லை, இவரை கண்டுகொள்ளவில்லை, இவரை கவனிக்கவில்லை. அந்த வாயில் காப்பவர் கூட கண்டுகொள்ளாத ஒரு நிலையிலேயே இருந்திருக்கிறார். பேராயர் அவரை பார்த்து சொன்னாராம், நீதான் என்னை சரியாக அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாய். கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நான் தகுதியற்றவன், ஒன்றுமில்லாதவன். அவருடைய முன்னிலையில் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் ஒரு எளியவன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டு, தகுதியற்ற என்னை ஆண்டவர் இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்,
தகுதியே இல்லாதவன் நான் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் மிகுந்த வருத்தத்தோடு நொந்து கொண்டாராம். ஆனாலும் மிகச்சிறந்த ஆயராக கடவுளுக்கு பணியாற்றி இருக்கிறார் புனித நார்பர்ட் அவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் அன்பை சுவைக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அவருடைய அன்பில் வாழ இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்வோம். இயேசுவின் அன்பில் வாழ்வோம். அவருடைய இரக்கத்தினால் அவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் திகழ்வோமாக. ஆமீன்.